இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெரரான முக்கியமான ஒரு டாபிக். நம்ம கெஸ்ட்டுங்களை நம்ம வரவேற்றலாம். வணக்கம் சுரேந்தர். வணக்கம் கிருஷ்ணன். சொல்லுங்க. என்னன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு 2 நாளாக ஓடிட்டு இருக்குது. இதை நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, பல வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இருங்க நீங்க என்னங்க அந்த மினிட் மிஸ்ட்ரி மாதிரி அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேய் இருந்துச்சு. இருங்க, ஒரு விஷயத்த அந்த ரூட்ல கொண்டு போக விடுங்க. நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்ல, நீங்களும் கொஞ்ச நாள் இருங்க. இங்க இருந்து 4 வீடு தள்ளி தான் அந்த வீடு இருக்கு. நடந்து போனா 2 நிமிஷத்துல போயிடலாம் அந்த முக்குக்கு. ஆனா பார்த்தா இப்ப போலீஸ் எல்லாம் அந்த இடத்த தடை பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் போகக்கூடாது, உள்ள நுழையக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஃபால் அடிச்ச ஒரு பில்டிங். அதுக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி 3 இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. அதுல பசங்க வந்து போலீஸ் தடை பண்ணாலும் ஜம்ப் பண்ணி உள்ள போய் அதை பிளாக் எடுக்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் உள்ள போறாங்க. அதனால அவங்க பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா வேணாமா? ஏன்னா நீங்க தான் இந்த ஏரியால பல வருஷமா வந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டை நீங்க தினமும் பாக்குறீங்க, தினமும் அதை கிராஸ் பண்ணி வரீங்க, கிராஸ் பண்ணி போறீங்க. சொல்லுங்க. அதாவது அந்த வீடு வந்து 2008 பிரச்சனைங்க. அவர் என்னன்னா எம்ஜிஆர் பீரியட்ல அவர் அதிகாரியா இருந்தார். அந்த வீட்டுல இருந்தவர் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு வாரியத்துக்கு தலைவராக இருந்தார். ஓகே. அவருக்கு குழந்தைகள் இருக்கா இல்லைன்னு தெரியல. பட் அவங்க யாரும் இங்கே இல்லை. ஓகே. அவரும் ஒரு ஒய்ஃபும் மட்டும்தான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார் இருக்கும். வேலை பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வேலையாட்கள் அப்படின்னு இருப்பாங்க. இதுதான் தெரியும் சொல்லுவேன் எல்லாருக்குமே. அவர் அடிக்கடி அந்த ஏரியாவில் வாக்கிங்லாம் வருவார். இந்த இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங்லேருந்து ஒரு 2 பில்டிங் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு. இது எந்த ஏரியான்னு சொல்லுங்க. அசோக் நகர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு ஆப்போசிட்ல போலீஸ் ட்ரைனிங் காலேஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸோட நடமாட்டம் நிறைய இருக்கும். ஆமாம். அந்த மாதிரியான ஒரு இடம் இருந்தாலும் நீங்கள் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் என்ன இந்த மர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய, அதாவது அடுத்த நாள் காலையில் அது பெரிய விஷயமா, அடுத்த நாள் காலையில் கூட இல்லை மத்தியானத்துக்கு நாளும் தெரிய வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பெரிய விஷயமா பேசப்பட்டது. என்னன்னா ஒரு அதாவது 2 மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும், சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் கார்லாம் கராஜுக்குள்ளே போகும். கார் கராஜ் இருக்கும். அப்புறம் மேலே வீடு பார்த்தீங்கன்னா பெருசு, பணக்காரன், அதாவது பணக்காரங்க பெரிய வீடு. எந்த அளவுக்கு பெரிய வீடுனா, அந்த வீடு கட்டி பிளான் பண்ணி இப்படி கட்டின மாதிரி இருக்காது, கட்டிட்டு இருக்கும்போதே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டின மாதிரி, அந்த மாதிரி பெரிய இது காம்பவுண்ட், பெரிய வீடு. ஸோ அப்படி ஒரு பெரிய வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க கூட வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு. ஓகே. அவங்க வேலைக்கு இருக்கவங்க அவங்க கூடயே தங்கி இருக்காங்க. இதுதான் தெரியும். இப்போ இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னன்னா பார்ஜின் பண்றாங்க யாரோ, கண்டிப்பா தெரிஞ்சவங்கள தான் இருக்கும், இல்லாம எக்காவது திறக்க மாட்டாங்க. ஓகே. அப்ப தெரிஞ்சவங்க யாரோ உள்ள வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் அடிச்சு கொண்டுறாங்க அங்கேயே ஸ்பாட்ல. தீரன் படத்துல வர மாதிரி அந்த கிச்சன்ல அந்த ஒய்ஃப் இறந்து போய் கிடக்குறாங்க. ஐ திங்க் அங்கே இறந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் பெட்ரூம்லயும் எங்கேயோ இறந்து வேலை செய்யற பொண்ணு அதையும் கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏங்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த 3 பேரையும் வந்து தெரியாதவங்க எப்படி உள்ள வர முடியும்? வீட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு 1000 வழி இருக்கலாம். எப்படி? திருடங்க நோட்டம் பார்த்து திருடங்க வருது வேற, திருடன் வரவங்க கதவை உடச்சுன்னு வந்துருக்கும். ஆனா எதுவும் திருட்டு போல, கதவை உடச்சுன்னு வந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. திறந்துதான் வந்து அப்போ சம்படி நோன், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு பரிச்சயமானவங்க யாரோ தான் உள்ள வந்திருக்கணும். இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இப்பதான் சிபிசிஐடியோ சிபிஐயோ ஏதோ ஒரு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க விசாரணை கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்க அதை வந்து விசாரணை பண்றதுக்கான இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு, ஃபார்மாலிட்டிலாம் போயிட்டு இருக்கு இப்பதான். பட் இது நடந்த அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் அது பேசப்பட்டது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு உயர்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அங்கே இப்படி துணிகரமாக எப்படி நடந்தது, அதுவும் போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு எதிரியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல திமுக ஆட்சியின் பொழுது தான் நடந்தது. அப்போ என்னன்னா யாரோ தெரிஞ்சவங்க தான் இவருடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ம். இவங்க வந்து இதை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. ம். இது அதுக்கப்புறம் அந்த வீடு பார்த்தீங்கன்னா 2008 இந்த சம்பவம் நடந்தது. அதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வீடை வந்து அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. சிதிலம் அடைஞ்சு அப்படியே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள யாரும் போறதும் கிடையாது, வெளியில வர்றதும் கிடையாது. அந்த வீடை யாரும் யூஸ் பண்றதும் கிடையாது. அது அப்படியே இருக்கு. ஓகே. ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த பாடிஸை வந்து கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு மரியாதை நிமித்தமா வச்சாங்களா கூட தெரியாது. ஓகே. அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த சூழல்ல தான் வந்து இதை கண்டுக்காமலே இருந்தாங்க எல்லாருமே. நோபடி யூஸ் டு பாதர் அபவுட். எனக்கு எப்படி இந்த வீட்டை பற்றி தெரியும்னா, அந்த காலகட்டங்களில் நான் வந்து படிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் வீட்டில் வாக்கிங் போகிறதுலாம் நான் பார்த்துருக்கேன். ஓ, அந்த நபரே நீங்க பாத்திருக்கீங்க. அதான். அதனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ நம்ம நம்ம லைபர் லொக்காலிட்டி தானே, ஆமா. வழியாக தான் வருது உங்களுக்குலாம் ரொம்ப பக்கம். அதெல்லாம் போகிறது வரதுலாம் இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். பட் அந்த பர்டிகுலர் வீடு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிஸ்டீரியஸாக யாருமே அதுக்கிட்ட போக மாட்டாங்க. யாருமே அதோட தொடர்பு இல்லை, எதுவுமே கிடையாது. ஓகே. அந்த இருந்த கார்லாம் கூட அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து சமீபத்தில் ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. கார்லாம் அப்படியே இருக்கும். ஓ. அது எல்லாமே எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஓகே. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த வீடை இடிச்சிருவாங்க, இல்லை அந்த வீடை வந்து வேற யாருக்கா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இல்லை ஒரு பெரிய பில்டர் வந்து வாங்கிடுவான், ஒரு பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் கட்டிடுவான், முடிஞ்சு போயிடும். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே கண்டுக்கிட்டது கிடையாது, யாரும் அது பக்கத்துக்கு போனதும் கிடையாது. அதை அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அதில் எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரும். இந்த ஏரியால இருக்கிற நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க? ஆமாம். அதாவது ஒரு நெகட்டிவிட்டி. சரி, இப்போ நீங்கள் ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி பேய்னா அது வந்து வெள்ளை கலர் நெகட்டிவ் போட்டுக்கிட்டு இப்படி பயமுறுத்துறது அப்படி கிடையாது. பேயின்றது சரி எவ்வளோ எப்படி யார் நம்புறாங்க யார் நம்பலைன்றதை விட ஒரு அமையும் கடந்த சில சக்திகள் இருக்கு, கெட்ட சக்திகள் இருக்கு, நல்ல சக்திகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு நெகட்டிவ் வைப் வரும். ஒரு எப்படி இருக்கும் அந்த நெகட்டிவ் வைப்னா? எப்படி நீங்க ஒரு மாதிரி உங்களுக்கு மைண்ட் வந்து பிளாக் ஆகும். அந்த இடத்துக்கு போனாவா? அந்த 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 இடத்துல நின்னாலே உங்களுக்கு மைண்ட் பிளாக் ஆகும். ஒரு ஒரு மாதிரி சில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பிசிக்கலாவே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு உங்களுடைய அந்த உடல் சோர்வு அடையும். ஒருவேளை அங்க இருக்கிற பேய் வந்து தலையில முடி இல்லாம கண்ணாடி போட்டுக்கிற மாதிரி பேயா இருக்குமோ? இல்லைங்க, அது தெரியல. அவருக்கு உடம்பு சோர்வாகுது, ஒரு மாதிரி பண்ணுது அப்படிங்கிற. ஒரு தடவை மனசு சரியில்லைன்ட்டு மெரினாக்கு போனாராம். ஒரு சாயந்தரம் ஒரு 7-8 மணி இருக்கும். அப்போ வந்து திடீர்னு கிஷோர் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் ஒரு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. என்ன சொல்லணும், அந்த நம்ம அசோக் நகர் பேய் பத்தி நம்ம அந்த கோல்மால்புரத்து பேய் என்கிட்ட சொல்லாது. அது மாநாட மாறுபாடு ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லணும். சரி, என்கிட்ட சொல்லாது. பட் இது இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன ஃபீல்? அப்ப என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஃபீல், ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த நெகட்டிவ் ஃபீலிங் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பத்தி இல்ல. ஆழ மனசுல நான் புரிந்து கொண்டது என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பத்தி இல்ல. ஆனா அந்த இறந்து போன அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கு இல்லையா, எந்த தப்பும் பண்ணல. கொலாட்டரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கொலாட்டரல் டேமேஜ்னா யாரையோ அடிக்க வந்து நடுவில் நீ விழுந்து நீ இறந்து போற அப்படின்றது. அப்படியான ஒரு அது ரொம்ப பரிதாபத்திற்குரிய விஷயம். அதாவது இவன்ட்ட சொத்து இருக்கு, இவன்ட்ட பணம் இருக்கு, இவன்ட்ட நகை இருக்கு, இவனை அடிச்சு நீ கொலை பண்ற. நடுவில் சம்மந்தமே இல்லாம வேலைக்கு வந்தவங்க தானே என்ன கொடுத்துட்டு போறாங்க பெரிய சம்பளம். அந்த காலத்துல நான் சொல்றது 2008 என்ன கொடுத்துருப்பாங்க, மிஞ்சி போனா 2000 கொடுத்துருப்பாங்களா, 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க மாசம், இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு அவன் உயிரே விடணுமா அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அந்த ஆன்மாவுக்கு இருப்பது போல ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருக்கு. இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு? அங்க போனா வந்தா இப்ப வரைக்கும் அந்த பக்கம் போனேன்னா எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இசக்கி சுப்பையா, ஆமா, அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, அவருடைய இடம். முன்னாடி வந்து கிரீன் பீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வச்சிருந்தாங்க, அந்த இடத்தோடைய ஆஃபீஸ் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து அவரோட கட்சி ஆஃபீஸாக மாத்துறாரு. நீங்க அடிக்கடி அங்கே போயிருக்க வாய்ப்பு? அமமுகவுடைய கட்சி ஆஃபீஸ் மாத்துறாரு. அப்போதான் எனக்கு இதோடைய இந்த அமானுஷி இது என்கவுண்டர்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய வந்தது அப்போதான். ஏன்னா
அந்த பில்டிங் என்னன்னா வந்து என்னன்னா ஈவினிங்ஸ் நான் சொல்றது 7 மணி 8 மணி இந்த மாதிரி சமயங்கள்ல நான் போவேன் விசிட் பண்ணிட்டு அங்கே தான் நிறைய நேரம் இருப்பேன், லேட் நைட் கூட இருந்திருக்கேன். அப்படிங்கும் பொழுதுலாம் எனக்கு அந்த அந்த ரூம், அதாவது இவங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ரூம், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம் ஜஸ்ட் ஆப்போசிட் ஜஸ்ட் ரைட் ஆப்போசிட், இந்த 2 வீடும் அப்படியே ஆப்போசிட். ஓகே, சரியா, நல்ல ஒரு மரம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த வைப்ஸ் வந்துட்டே இருக்கும், அங்கே நிற்கும் போது தான் அந்த வைப்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் டிடி தினகரன் நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர், நிறைய இந்த நம்பிக்கை அதிகம், இந்த ஹாரோஸ்கோப்லாம் நிறைய பார்க்கக்கூடியவர். அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் சூஸ் பண்ண அலுவலகம் தப்பு அப்படின்ட்டு. பிகாஸ் அந்த அவர் நிறைய சிக்கல்களை சந்திச்சாருன்னு. பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லாம் அங்கேருந்து கிளம்பும்போது, நான் கிளம்புறதுக்கு ஒரு 9 மணி இல்லை 10 மணி ஆகிடும். கிளம்பும்போது தான் எனக்கு அந்த ஃபீல் ஆகும். பட் சவுண்ட்ஸோ இல்லை ஏதாவது விஷுவலோ நீங்கள் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் யூ ஹேவ் தட் ஃபீல் சம்திங் நெகட்டிவ், இது சம்திங் நாட் குட். இது ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. சி நீங்கள் வந்து இப்போ நான் கேகேஆர்லே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நான் ட்ராவல் பண்ணும்போது கேகேஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சுடுகாடு வழியாக போகும், சுடுகாடு வழியாக ரோடு போகும். சரியா, அந்த மாதிரி போகும்போதெல்லாம் கூட எனக்கு ஒன்றும் ஃபீல் வந்தது. இது நான் சொல்கிறது லேட் நைட்டாக ட்ராவல் பண்ணும்போது கூட எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீல் வந்தது கிடையாது. பட் இங்கே இட்ஸ் ஆல்வேஸ் பீன் நெகட்டிவ். நான் வந்தப்போ முறையாக உங்களை சந்திச்சப்போ கூட நம்ம அந்த ஹார்ட் சிப்ஸ் போகிறதுக்காக போகும்போது அந்த வீடை காமிச்சு நீங்கள் அதை சொன்னீங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, இல்லை இப்பயும் எனக்கு அதுதான், எனக்கு வந்து இறந்து போனவங்களுடைய உயிரோ ஆன்மாவோ இந்த பூமியில் நடமாட முடியும், மற்ற மனுஷங்களை வந்து அதால என்கவுண்டர் பண்ண முடியும் அல்லது வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. பேயின்றது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பேய் பிசாசு பூதம்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஹைடெக். சரியா, அது வந்து நான் சொல்றேன், ஒரு ஒயிட் நைட்டியை போட்டுட்டு அது உங்க கழுத்து அப்படியே நடிக்கிறதுக்கு வந்து அப்படியே மல்லிப்பூ அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு தேவை இல்லை எதையோ ஒன்று வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான், தட் இஸ் பர்பஸ் ஆஃப் யூ ஃபீலிங் தட் எனர்ஜி. சரி, உங்க லைஃப்ல நீங்க எங்கேயாச்சும் இந்த மாதிரி சவுண்ட் கேட்டதோ இல்லை பார்த்ததோ உங்களுக்கு அனுபவம் இருக்கா? சவுண்ட் கேட்டது பார்த்ததும் கிடையாது. பட் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறோம், நமக்கு வந்து அந்த கோவிலுக்குள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. ஏன் ஃபீல் ஆகுது? ஏன்னா அதனால பாசிட்டிவிட்டி, அங்கே நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுன்றதுனால ஒரு பாசிட்டிவிட்டி. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இறக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு அகார மரணமாக இருக்குன்னு, அது வந்து ஒரு ஷாக்ல நடக்குது. இது நம்ம எதிர்பார்க்காம நடக்காத ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் வந்து நீண்ட காலம் உடல் உபாதையிலிருந்து உடம்பே சரியில்லை அவங்க இறந்து போறாங்க அப்படின்றது வேற. சம்படி சடன் ஷாக்ல இப்படி இறந்து போறாங்க அப்படின்னு வைங்களேன், அது வந்து ஏன் அன்நேச்சுரல் டெத்துன்னு சொல்றோம். நீங்க கிளாசிஃபை பண்ணும்பொழுது ஏன் இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அப்போ இது வந்து உனக்கு நியமிக்கப்பட்டது கிடையாது, ஆனால் நியமிக்கப்படாததை ஏதோ விதியின் விளையாட்டின் காரணமாவோ ஏதோ ஒரு காரணமாவோ நீ அதை நியமிச்சுக்கிற அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கு, ஒரு ஒரு முடிவு இல்லாத ஒரு தன்மை இருக்கு. அப்போ அந்த தன்மையுடைய முடிவு தான் என்ன அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. இதுதான் அதோடைய இது. இப்போ நம்மளுடைய மண்ணே எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம மண்ணுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஏன்னா மூத்தோர்களுக்கு மரியாதை செலுத்துது, இது வந்து நம்மளுடைய மண்ணினுடைய கலாச்சாரம். எங்க போனீங்கன்னாலும் நம்ம இந்தோனேஷியா வரைக்கும் அது இருக்கு. மூத்தோர் வழிபாடு அப்படின்றது இருக்கு இல்லையா. இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? மூத்தோர் வழிபாடு ஏதோ ஒரு இடத்துல அந்த மூத்தோர்கள் அப்படின்றவங்க நம்மை வாழ்த்துவார்கள், இல்லை நமக்கு ஆசி வழங்குவார்கள், இல்லை ஏதோ சம் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றதுதான். அதனால செய்தி கொடுக்குறது, இதெல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் ஏன் பண்றோம்? நீ போய் கடல்ல போய் நீ வந்து மரியாதை செலுத்தணும், இல்ல ஏதோ ஒரு நீர் ஆதாரத்துல போய் மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? மேல போகுது. சரியா, இப்படி there are so many connects. ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், இது பேச போனோம்னா நிறைய பேசலாம்.
நான் வந்து நீ வந்து பேயை நம்பு பிசாசை நம்பு அப்படின்லாம் நான் சொல்லலை. இட்ஸ் நாட் மை ஆர்கியூமெண்ட். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை உணர்ந்தீங்க, அவ்வளோதான். இப்போவும் அந்த ரோடில் நடந்து போகும்போது ஏன்னா நைட்டு நேற்று கூட 1 மணிக்கு ட்ராப் பண்ணுறோம், நாங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த வழியாக போனால் ஒரே போலீஸ் நிற்குது. இந்த ரீல்ஸ் போடுற பசங்கள்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இவங்க திடீர்னு ஒன்று பிடிச்சா திடீர்னு எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு 4 நாளைக்கு எங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி திடீர்னு ஃபேஷன் வரும். திடீர்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. திடீர்னு ஒரு நம்ம இதை வந்து எத்தனை வருஷம் பார்த்துருக்கோம்? 2008 19 வருஷம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதே எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ எஸ், தேர் இஸ் சம்திங் நெகட்டிவ் வித் தட் பிளேஸ். புரியுது. அதனால அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்ன்றது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். இந்த ரீல்ஸ் எடுக்க போகிறவங்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும். சரியா? அதில் ஏதோ நெகட்டிவிட்டி இருக்குது. எதுக்கையா போறீங்க? ஏன் ஒரு நெகட்டிவிட்டியை தேடி போகிறீங்க? சரி, ஒரு நெகட்டிவிட்டியை பார்த்தா நம்ம ஒதுங்கி போகிறது நமக்கு நல்லது. நெகட்டிவிட்டியை நான் தேடி வீம்புக்கு போவேன்னு போகிறது வந்து அதனால என்ன கிடைக்க போகுது? புரியுது புரியுது. ஸோ ஒரு டிமாண்டி காலனி மாதிரி அப்படியே லைட்டாக அவர் சொல்கிற கதையெல்லாம் அப்படியே சொல்கிறாரு. இவரோட வீடு இங்கே இருந்ததுனால பக்கத்தே தான் ஸ்டுடியோவில் தான் இவருடைய வீடு. அப்போ இவன் இங்கே பக்கத்தே தான் இவரும். அவர் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா அது அது ஒரு மாறப்பட்ட ஸ்டோரி. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் அதான் நம்பிக்கைன்னு இல்லை. அவர் வந்து நானும் பார்த்துருக்கேன். அவரை ஒரு வாக்கிங் போற டாக் வச்சிருந்தாரு. ஒரு 20-30 ஆமா 20-30 டாக் ஃபீட் பண்ணுவாரு. போறப்பெல்லாம் 20 டாக் கூட வரும். அந்த மாதிரி அவர் இருந்தாரு. இறந்து போயிட்டாருன்னு நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த ஃபீல் ஏன் வரும்னா, அது அப்படியே அந்த வீடு அப்படியே போட்டாங்க. அது அந்த டெத்துக்கு அப்புறம் அதை ஏதாவது வேற யாராவது வந்து ரெனோவேட் பண்ணிருக்கலாம். கேஸ்னாலதான் அந்த வீடு இன்னும் அப்படியே இருக்கு. அந்த வீட்டோட தோற்றம்னால நம்மளுக்கு அந்த பேட் வைப் வரலாம். ஓகே. ஸோ யாரும் போவாதீங்க, தேவையில்லைன்றது உங்களுடைய பர்சனல் அட்வைஸ். போவாதீங்க, நீ போகணும் போ. தலைகீழே தான் குதிப்பான அந்த கோட்டை சாமினா போய் குதி. யாரும் வேண்டாம்னது. எனக்கு எதாவது போகிறேன்னா திடீர்னு போய் உனக்கு நீ உண்மையாகவே அமானுஷமான இடங்களை பார்க்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எவனோ ஒருத்தன் ரீல்ஸ் போட்டான், அதனால நிறைய வியூஸ் போகுதுன்றனால அதை நான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து இப்போ நீ ஒரு வியூஸ் பைத்தியம். அதுக்கு மேலே நீ வந்து இந்த சப்ஜெக்டில் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நான் பார்க்கல. பிகாஸ் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்ட் இன் த சப்ஜெக்ட். யூ படிக்கணும் எதையாச்சும். யூ டு சம் ரிசர்ச் ஆர் யூ பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டு இட். எவனோ தான் பண்ணிட்டான், பண்ண உடனே அந்த ரீல்ஸ் ஏகப்பட்டதாக போயிடுச்சு. இது பாலிமர்லேயே அதே ஒரு நியூஸ் சேனலில் வேற போட்டானுங்க. அதனால உள்ள குதிச்சு நீங்களே ஒரு இது என்னது ஒரு நமக்கு நம்ம ஆளுங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதான் நியூ இயர் அன்னைக்கு திராட்சை பழம் வாங்கி சாப்பிட்டாங்களாமே எல்லாரும். நைட் 12 மணிக்கு 12 திராட்சை சாப்பிடணுன்ட்டு சாப்பிட்டா லைஃப்ல நிறைய நல்லது நடக்கும்ட்டு. அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்க அன்னைக்கு வந்து திராட்சை. அது அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துணி கடைகள்லாம் இருக்குல்ல, இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலாக இருக்க ஜாதகக்காரன்ட்டே அவன்கிட்டயாவது வந்து போட்டு விட்டுருவாங்க. பச்சை கலர் ப்ளவுஸ் வாங்கி கொடுத்தா, அதாவது இவனுங்களுக்கு நாத்தனாருக்கு பச்சை கலர் ப்ளவுஸ் வாங்கி கொடுத்தா வந்து நல்லது. ஓடாத துணியை ஓட வைக்கிறது. செவ்வாய்க்கிழமை வந்து பச்சை கலர் ப்ளவுஸ் வாங்கி கொடுக்கணும் நாத்தனாருக்கு அப்படின்னா எல்லாம் போய் வாங்கி கொடுக்கணும். பழைய ஸ்டாக் எல்லாம் தள்ளிடலாம் ஈஸியா. ஏன்னா பச்சை அது ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றேன், நான் வந்து மூட நம்பிக்கையோ இல்லை பேய் மேல இருக்க நம்பிக்கையோ இதெல்லாம் நான் வந்து ஊக்குவிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இருக்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா கற்பனை கூட பண்ணியிருக்கலாம். அதான் நான் எனக்கு என்ன தோணுச்சு, இந்த நியூஸ் ஏற்கனவே தெரியும், அங்கே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குதுன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனதுனால அங்கே வரும்போதெல்லாம் அந்த ஃபீல் வருது. இப்போ எனக்கு முன்ன பண்ண எதுவுமே தெரியாமல் நான் வரேன்னு எனக்கு ஒன்றுமே தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை டிஸ்கவுண்டே பண்ணல, இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். நானே ஒரு கற்பனை பண்ணிருக்கலாம். ஹாலுசினேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஹாலுசினேட்னு சொல்லுவாங்க. நான் ஹாலுசினேட் கூட பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் என்னுடைய பர்சனல் ஃபீலிங் நீங்கள் கேட்டதுனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் இது சம்மந்தமாக சொல்கிறேன். அதான் நான் மெரினாக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் டெய்லி, அதாவது ஏதோ ஒரு நாள் கேப் விட்டால் பரவாயில்ல, ஒரு நாள் கூட கேப் விடாமல் டெய்லி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. மெரினாக்கு போனால் உங்களுக்கு சம்பவம் இல்லையே. இப்போ நான் தான் சின்ன பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல அங்கே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சின்ன பொண்ணு பேய் இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த மாதிரி நான் இது வந்து இங்கே வந்து நம்ம உடம்பு தம்பரப்பே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துருந்தோமே. எனக்கு என்னமோ அதோட தாக்கம் தான் உங்களை அந்த பில்டிங் பக்கம் போகும்போதெல்லாம் தாக்குதுன்னு நினைக்கிறேன். நான் மறைந்து இவ்வளோ வருஷம் ஆகியும் என்னை கடுமையாக நீ தாக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லி கள்ளத்து கூட தூக்கி போடலாம் நாளை பின்ன நீங்க நடந்து போகும்போது. அதுதான் சொல்றேனுங்க. அதுதான் கல்லை கூட தூக்கி போடலாம் அப்படின்னா அங்க கல்லையே தூக்கி போடுறது கடலை போடாத அப்படின்னு
சரி ரைட்டு, நீங்கள் விடுறதா இல்லை. ரைட்டு, என்னவோ ஒன்று பார்த்துக்கலாம். நீங்கள் வேற எங்கே ஸ்டுடியோ இருக்குது, எந்த வழியாக நடந்து போவீங்கன்ற மொத்த டீட்டெயிலையும் வேற கொடுக்குறீங்க, ட்விட்டர்லேயும் கொடுத்துட்ருக்குறீங்க. பார்த்து பார்த்து பக்குவமாக. ஆமாம், போகிற போகல பேய் ஒரு காட்டு காட்டிட்டு போயிட போகுது அப்படின்றதுக்கு பதிலாக பேய் ஒரு காட்டு காட்டுற மாதிரி கொத்தடை மீன், நாய் ஒரு காட்டு காட்டுற போது மீன்களா சும்மா இருங்க. பார்த்துக்கலாம். ரைட்டு, யூஸ் ஆகிறவங்களுக்கு, இந்த ரீல்ஸ் எடுக்க போகிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போகணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்கப்பா. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.